சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கூலமேடு கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய சிறப்புகள் என்ன? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய கூலமேடு பகுதியில் ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடத்துவது வழக்கம். அதன்படி இன்று ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை துவங்கியது. இதில் சேலம் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஒரு 600க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல 300 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். 6 சுற்றுகளாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சுற்றுக்கும் 50 வீரர்கள் அனுமதிக்கப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது அந்த விதிமுறைப்படி நடந்து வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இன்று காலை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். தொடர்ந்து பல்வேறு அந்த ஜல்லிக்கட்டு காளையானது மிக வேகமாக பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த காளைகள் பிடிபடாத காளைகளுக்கும் அதே போல காளைகளை பிடிக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் அவ்வப்போது உடனடியாக அங்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மிக குறிப்பா இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து பார்ப்பதற்கு 300 ரூபாய் கட்டணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேலரிகள் முழுவதுமாக நிரம்பி பார்வையாளர்கள் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்கள், வாகனங்கள், மரங்கள் மீதெல்லாம் ஏறி நின்று தண்ணீர் தொட்டிகள் மீதும் நின்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு திருவிழா கோலம் போல பல்வேறு ஏகப்பட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நிறைய பொதுமக்கள் வந்ததனால் அந்த பார்ப்பதற்கான அந்த கேலரிகள் போதவில்லை. அதே நேரத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்காத வகையில் காவலர்கள் அங்கு ஏராளமானோர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல அங்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால், காயம் ஏற்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ குழுவினர் அங்கு இருக்கிறார்கள். தற்போது வரை 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இது தற்பொழுது சற்று முன்பாக ஒருவருக்கு காளை மோதியில் காயம் ஏற்பட்டு அவருக்கு அந்த இடத்திலேயே முதலுதவி அளிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து கோலாகலமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு இந்த கூலமேடு ஜல்லிக்கட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வருகிறது. காயத்ரி, நன்றி கோகுல் விவரங்களுக்காக.